ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே ஆண்டவர்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரியின் சார்பிலே அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையானவர்களை எப்படி இருக்கின்றீர்கள்? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர்களை அளவில்லாமல் இன்றைக்கு ஆசீர்வதிக்கப் போகிறார். இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியான நமக்கு கொடுத்த வார்த்தையை நாம் தியானிப்போமா? திருவெளிப்பாடின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 8வது இறை வார்த்தை. திறந்து வைக்கிறார். இதோ ஒருவரால் பூட்ட முடியாத கதவை நானே உனக்கு திறந்து வைக்கிறேன். ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்க முடியாதபடி பூட்டுகிறமாய் தேவனாய கர்த்தர் சொல்கிறார். தாவீதின் திறவுகோலை உடையவர் உங்களுக்கு சொல்லும் ஒரு வார்த்தை, உங்கள் குடும்பத்திற்கு சொல்லும் ஒரு வார்த்தை, நானே திறக்கிறேன். இதோ எல்லா இடமும் அடைக்கப்பட்ட ஒரு இருள் போல் மூடிக்கொண்டிருக்கிறதா? எங்கு போனாலும் இல்லை பிரதர் வழி. நான் எல்லா இடத்திலும் தேடி பார்த்துட்டேன், வேலை கிடைக்கல, என் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லையேன்னு சொல்லி நொறுங்கி போயிருக்கிற உங்களோடு கர்த்தருடைய ஆவியான பேசுகிறார். என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, நான் உனக்காக ஒரு பாதை, ஒரு வழியை, ஒரு கதவை திறக்கப் போகிறேன். அது வழியாக நீ பிரவேசிக்க போகிறாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பெரிய கட்டடமாக இருந்தாலும் அந்த கட்டடத்திற்கு ஒரு வாசல் இருக்கும். அந்த வாசல் இருக்கும் என்று சொன்னால் அந்த வாசலிலே ஒரு தாட்பால், ஒரு பூட்டு இருக்கும். எனக்கு அருமையானவனே, பூட்டு மாத்திரமல்ல, பூட்டு திறக்குவதற்கு ஒரு திறவுகோல் இருக்கும். அதுதான் கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம். திறவுகோல் அது உங்கள் கரத்தில் வருகிறது. அவரே திறந்து வைக்கிறார். எரிக்கோ பட்டணம் யோசுவாவுக்கு முன்னால் அடைக்கப்பட்டிருந்தது. ஆனால் அது இடித்து நொறுக்கும்படியாய் துதியை ஏறெடுக்க சொன்னார். உங்களையும் என்னையும் ஆண்டவர் சமூகத்தில் நீங்களும் நானும் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருப்போம் என்று சொன்னால் அவர் திறப்பார். அவரே திறப்பார். எப்படி திறக்கப் போகிறார்? அவர் சமூகத்தில் இருப்போம் என்று சொன்னால் அவர் வார்த்தையை அனுப்புவார், வாக்கு தத்தங்களை அனுப்புவார், வல்லமை அனுப்புவார். அது உங்களுக்கு முன்னதாக திறக்கும். எனக்கு அருமையானவளே, பேதுருவை பிடித்து சிறைச்சாலையிலே வைத்திருந்தார்கள். பேதுருவோ தூங்கிக் கொண்டிருந்தார். நடந்தது என்ன? சபை ஜனங்கள், திருச்சபை அவனுக்காக கதறி தெய்வத்திடத்தில் ஜெபிக்கிறது. தேவதூதன் இறங்கி வந்தான், கதவை திறக்கிறார். அது அடைக்கப்பட்ட கதவுதான், அது பூட்டப்பட்ட கதவுதான். அந்த கதவுக்கு வெளியே காவலாளிகள் இருந்தார்கள். ஆனால் கர்த்தருடைய வல்லமை கடந்து வந்தது. இதுபோல்தான் பேதுரு வாழ்க்கையில் நடந்தது. இதுபோல்தான் பவுலின் வாழ்க்கையில் நடந்தது. பவுலும் சீலாவும் பாடி துதித்தார்கள். சிறைச்சாலை கதவு திறந்தது. இன்றைக்கும் உங்களுக்கு விரோதமாய் அடைக்கப்பட்ட வாசல்களை கர்த்தருடைய ஆவியானவர் திறக்கிறார். விசேஷித்த விதமாக அடைக்கப்பட்ட கற்ப வாசல் திறக்கப்படும். கொஞ்சி மகிழ எனக்கு ஒரு குழந்தை செல்வம் இல்லை, அம்மானு கூப்பிடுறதுக்கு எனக்கு ஒரு மழலை செல்வம் இல்லை என்று சொல்லி மன்றாடி கதறி நிற்கிறாய் அல்லவா? என் அன்பு மகளே, அன்னாளை போல அழுது புலம்பிக் கொண்டிருக்க உன்னோடு கர்த்தர் பேசுகிறா. உன்னை அர்ப்பணித்துப்பா. என் ஆண்டவருக்கு முன்னதாக, சிலுவைக்கு முன்னதாக, தன்னை அர்ப்பணித்த தேவனுக்கு முன்னதாக, உனக்காக எனக்காக ஜீவனை கொடுத்த ஆண்டவருக்கு முன்னதாக அர்ப்பணித்துப்பா. உன்னை ஆசீர்வதித்து உன் அடைக்கப்பட்ட கர்ப்பவாசலை திறக்கப் போகிறா. உன் வேலையை ஆசீர்வதிக்கப் போகிறா. உன் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கப் போகிறா. உன் மகளின் காரியத்தை, திருமண காரியத்தை ஆசீர்வதிக்கப் போகிறா. உன் குடும்பத்தை ஆசீர்வதிக்கப் போகிறா. உனக்கு முன்னதாக அவர் வந்து அவர் திறந்து இந்த வாசலுக்குள்ளாய் பிரவேசிக்க போகிறீர்கள். அல்லேலூயா. ஒரு கதவு திறந்தால் தான் அந்த குடியிருப்புகளை உள்ளே வர முடியும். அந்த குடியிருப்புகளை வந்தால் எல்லாம் அந்த குடியிருப்பை முழுவதும் ஆளுகை செய்ய முடியும். இன்றைக்கு ஆசீர்வாதத்தின் கதவை கர்த்தருடைய ஆவியானவர் திறக்கிறார். நாம் ஜெபிப்போமா? மகா பரிசுத்தம் உள்ள தகப்பனே, இந்த அற்புதமான வேலைக்காய் சோதரிக்கிறோம். இன்றைக்கும் திறந்து வைக்கிறேன் என்று சொன்னவ, உயிர் தெழுந்த வல்லமையுள்ள ஆண்டவர்,
இன்றைக்கு அடைக்கப்பட்ட கற்பவாசலை திறப்பீராக. ஆண்டவரே, கற்பத்தின் கனிக்காய் கதறி நிற்கிற பிள்ளையின் கண்ணீரை துடைக்கும்படியா இப்பொழுதே அது சத்துரு அடைத்து வைத்திருந்தாலும், சாத்தான் அடைத்து வைத்திருந்தாலும், இயேசுவின் நாமத்தில் எப்பத்தா இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் இயேசுவின் நாமத்தினாலே திறக்கப்படுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். அற்புதம் செய்து மகிழ பண்ணும் தகப்பனே. கண்ணீரை துடைத்து கரத்தில் மழலை செல்வங்களை கொடுத்து மகிழ பண்ணுவீராக. இதை கேட்கிற காண்கிற உம்முடைய பிள்ளைகள் சந்தோஷப்படுவார்களாக. கண்ணீர் துடைக்கப்பட்ட துக்கம் சந்தோஷமாய் மாறுவதாக. இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you.